சே கையெடு. இப்போ நீ பிஸ்கட் தர மாட்டேன். பெட்டிங் வச்சுக்கலாமா? வச்சுக்கலாமா? யார் ஜெயிக்கிறா? ஓகேவா? பால ஒழுங்கா போடு. டேய், இங்க ஆதி வீடு எங்கடா இருக்கு? சார் ஏதாவது ஏரியாக்குள்ள பிரச்சனையா சார்? அங்கெல்லாம் கேட்குதுங்க சார், நான் கூட்டு போறேன். சரி. நான் இங்க சுத்திட்டு இருக்கேன். நீ சார் சீக்கிரம் வாங்க சார். டேய், எங்கடா கூட்டிட்டு போற? டேய் டேய். மீனா, உங்க அண்ணன் தேடி போலீஸ் வந்துருக்கு. உங்க அண்ணனை எங்கேயாவது ஓடுற சொல்லு மீனா. யாரா அது? ஏமா ஆதி உன் புள்ள தானே? என்னத்துக்கு சார் அவனை தேடுறீங்க? எங்கம்மா அவன்? கூப்பிடவன. சார் அவன் வீட்டில் இல்லை. என்ன மேட்ரு? நேற்று ராத்திரி பைக் ரேஸ் விட்டுருக்கான். பத்தாவதுக்கு பெட்டிங் கட்டியிருக்கான். பப்ளிக்கை வேற டிஸ்டர்ப் பண்ணியிருக்கான். சார் இந்த பெட்டிங் கிட்டிங்லாம் எனக்கு என்னன்னு தெரியாது. எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. என்ன? இதை பாரு, புரியும். இது உன் புள்ள தானே? என்ன சார் இது? திருடுறவங்க, கொலை பண்றவங்க இவங்களெல்லாம் விட்டுருங்க. என்னமோ பைக் ஓட்டுறான், இவனை என்னமோ துரத்தி வந்து பிடிக்கிறீங்க. இதை பாருமா, ஏற்கனவே 2 வாட்டி உன் பிள்ளைய வான் பண்ணியிருக்கோம். அதையும் மீறி கேட்காம நேற்று ராத்திரி பைக்கை ஓட்டி ஒரு பெரியவர் இடிச்சு சொல்லிட்டு போயிருக்கான். அவருக்கு மட்டும் எதனா ஆகட்டும், அதுக்கப்புறம் அரெஸ்ட்டு தான். ஒழுங்கு மரியாதை அவனை ஸ்டேஷனில் வந்து இன்ஸ்பெக்டரை பார்க்க சொல்லு. இவனால பெரிய பிரச்சனையா கிடக்கு. அவன் கையில் மாட்டுவான். மாட்டினதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். டேய் டேய், ஆதியை பத்தியாடா? நேற்று பார்த்தேங்க்கா, அப்படியே செம்மையாக போனார். சும்மா சொல்லக்கூடாதுக்கா, ஆதி என்ன செம மாசு. நிறுத்து. பின்னாத்துக்கு அவன் அடிக்கிற. இவன் என்னமோ ஊரில் இல்லாத பிள்ளைய பெத்துட்டா என் புள்ள கூட சேரக்கூடாதா? போடி. அண்ணே, ஆதியை பார்த்தீங்க? ஏம்மா அவன் சாவகாசமே சரியில்லைம்மா. எந்த ரவுடி போய் கூட சுற்றிக்கிட்டு இருக்கானோ. அக்கா, என் பிள்ளைய பார்த்த? ஆமா பார்த்தேன். அந்த தினேஷ் பல்லோட போனவன் சும்மாவா போனா? என் கடையை இடிச்சு தள்ளிட்டுல போனா. சேர்க்க சரியில்லை, பார்த்துக்க. இதெல்லாம் எங்க உருப்பட போகுது? பப்ளிக்கில் பைக்கை வேகமாக ஓட்டுற சட்டப்படி குற்றமா? தாறுமாறாக வண்டியை ஓட்டி ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுன்னா அப்புறம் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அம்மா ஃபோனில் அண்ணம்மா. புறம்போக்கு நாயே, எங்கடா போய் தொலைஞ்ச? உன்னை தேட்டு போலீஸ் வீட்டாண்ட வந்திருக்கு. சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேரு. கம்மநாட்டி. இருமா, நான் கான்ஸ்டபிள் குமார் பேசுகிறேன். என்ன சார் நீங்க பேசுறீங்க? பிடிச்சிட்டிங்களா அவனை? நான் சொல்கிற இடத்துக்கு வாமா. ஏமா ஆம்பளைங்க யாரும் வரல சார்? வீட்டுக்கு அவன் ஒருத்தன் சார் ஆம்பளை. வீட்டுக்கார் 4 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டார் சார். சார் காலேஜ் சேர்ந்ததுலேருந்து பைக் வாங்கி கொடு ஒரே பிரச்சனை பண்ணே இருந்தான் சார். பணக்கார பையலோட சேர்ந்து கெட்டு போயிட்டார் சார். இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க சார். நான் சொன்ன மாதிரி பண்ணிக்க சார். வாயா. அந்த பையனோட அம்மா அவங்க தான் சார். சொல்லிட்டியா? இல்லை சார், இன்னும் முதல்ல அவங்கள கூட்டிகிட்டு போய் கன்ஃபார்ம் பண்ணியா? ஓகே சார். நீயும் போயா? சார் என்ன சார் இங்கே கூட்டு வந்திருக்கீங்க? கை கால் எதுவும் உடச்சி போட்டிங்களா சார்? சார் சின்ன பையன் சார். சார் சார் நான் கண்டிச்சு வைக்கிறேன் சார். இனிமே சத்தியமா அவன் பைக்கே தொட மாட்டா சார். கொஞ்சம் பொறுமையா இருமா. ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்மா. ஆக்சிடென்ட்டா? ஐயோ பதட்டப்படாதம்மா. வந்து அடையாளம் காட்டு. நிச்சயமா அது உன் பிள்ளையா இருக்காது. வா வா வாமா. பாப்பா நீ இங்கே இரு, அம்மா வந்துடுவாங்க. ஏன்பா மாறி, அந்த பாடியை கொஞ்சம் காட்டுப்பா. அம்மா வந்திருக்கேன். அம்மா வந்திருக்கேன். சார் சார் இனிமே அவன் பைக் ஓட்ட மாட்டேன் சார். இந்திரி என்னம்மா பண்ணுறது? ஒன் வேல ராங் சைடில் இவனையும் ஃப்ரெண்டும் ஸ்பீடாக போனப்போ டிப்பர் லாரி போது ஸ்பாட்ல எந்த தப்பும் இல்லைம்மா. வாமா போகலாம்.
இந்த பொருளெல்லாம் கிடைச்சதுமா. இது டோனர் கார்டு. உடல் உறுப்பு தானம் பண்ணியிருக்காம்மா. நீங்கள் சம்மதிச்சாதான் தானம் கொடுக்க முடியும். அல்பாயுசில் போயிருந்தாலும் போகும்போது ஒரு நல்ல காரியம்தாம்மா பண்ணிட்டு போயிருக்கான். அவன் நிறைய பேர் உடம்புல தீர்க்காயுசாக இருப்பாம்மா. இங்கே ஒரு சைன் போடுமா. காலேஜ் படிக்கும் போது நாங்கெல்லாம் உடல் உறுப்பு தானம் பண்ணலான்னு யோசிச்சோம். முதல் அடி போய் ரெஜிஸ்டர் பண்ணியடா, இப்படி பண்ணியடா. இங்கே பாருமா, கலெக்டர் இப்போ இங்கே வராங்க. உங்கள் பையன் உடல் உறுப்பு தானம் பண்ணதுனால அரசு மரியாதை கொடுக்க சொல்லி எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு. கொஞ்சம் வழி விடுங்க, வழி விடுங்க. கொஞ்சம் தெளிக்கோங்க, கொஞ்சம் தெளிக்க. சின்ன பையனா இருந்தாலும் உடல் உறுப்பு தானம் பண்ணணும்னு தோணியிருக்கு. இந்த இளைய சமுதாயத்துக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. நீங்க தானம் பண்ண சம்மதிச்சது உங்க பெருந்தன்மையை காட்டுது. இவன் ஒருத்தனோட உடல் எத்தனை பேரோட உயிரை காப்பாத்த போகுது தெரியுமா? இப்படி ஒரு நல்ல பையனை பெற்றதுக்கு பெருமைப்படுங்கம்மா. கொட்டிச்சேடா. இப்ப பாரு, யாரோ வந்து சல்யூட் அடிக்கிறாங்கடா உனக்கு. உன்னை புள்ளையா பெத்ததுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். அண்ணா ஐயோ, ஏன்னா விட்டுட்டு போனேன். மண்ணே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே. முக்கிய செய்திகள். தமிழகத்தில் உடல் உறுப்பு தானம் செய்வோரின் இறுதிச் சடங்குகளை அரசு மரியாதையுடன் நடத்தப்படும் என தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார்.